Hi. Uh, Thanks for clicking on this podcast. தெரியல என்ன நான் போஸ்ட் பண்ணுவேனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் டு ரெக்கார்ட். இந்த மாரி நான் ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணல. ரொம்ப நாளாவே எனக்கு ஏதாவது இந்த மாரி பேசணும். பாட்காஸ்ட் மாரி ஸ்டார்ட் பண்ணணும். என்ன தாட்ஸ் என்ன இருக்கு? இல்ல நான் புதுசா படிச்ச ஒரு விஷயம். இல்லன்னா நான் கொஞ்சம் யோசிக்கிற விஷயம். என் லைஃப்ல நடந்தத வச்சு, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசினத வச்சு, இத வச்சுலாம் நான் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். பட் சோம்பேறித்தனமா, இல்ல அத நான் சீரியஸா எடுத்து செய்யணுமான்னு சொல்லி தெரியாதனால, இத்தன நாளா நான் அந்த இத பண்ணாம இருந்தேன். இப்ப ரேண்டம் நைட் லைக் 1:30 மணிக்கு இந்த எபிசோட நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சம்வேர் எனக்கு இந்த மாரி டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் நான் அத யூஸ் பண்றேன் இப்ப இந்த இடத்துல. அ இந்த பாட்காஸ்ட்ல. இட்ஸ் வெரி ஃபன்னி டூ சீ லைக் நான் வேற பாட்காஸ்ட்ட சொல்றதுக்கு. அ மேபி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கே தெரியல. அ இந்த எபிசோட்ல ஸ்பெசிஃபிக்கா நான் எத பத்தி பேசலாம்னு நெனச்சேன்னா, என்கிட்ட பெருசா கான்டென்ட் எதுவுமே இல்ல. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ரேண்டமா நம்ம எதுவுமே செய்யாம இருக்கோம். ஆ நம்ம ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது? ஏதாவது நமக்கு பிடிச்சத ட்ரை பண்ணலாம். இல்ல எந்த இடத்துல நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதோ, அந்த இடத்துல எஃபோர்ட்ஸ் போடணும் அந்த மாரி நினச்சுட்டு இருந்தேன். சரி நைட்ல நான் யூசுவலா இந்த மாரி எனக்கு தாட்ஸ் வரும்போது, நான் யூசுவலா என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ், இல்ல நான் ட்ராவல் பண்ணதுல ஏதாவது நல்ல வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த மாரி ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ நான் எடுத்து இன்ஸ்டால ஸ்டோரி போட்டுருவேன். இட் வில் ரீச் ஃபியூ பீப்பிள் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர் 15 லைக்ஸ் அந்த ஸ்டோரியில 20 லைக்ஸ் வரும். நல்லா இருக்குன்னு யாராவது ரிப்ளை பண்ணலாம். இல்ல அத டேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரீடேக் பண்ணலாம். இந்த மாரி இடத்துல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சுச்சு. பட் ஸ்டில் அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னா, ஐ ஃபீல் லைக் அது ஈஸி டோப்பமைன் ஹிட்டா இருக்கு. ஏன்னா நான் இதே விஷயத்த ஒரு 3, 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது என் ஃபோட்டோஸ் இருக்கும். கேலரிக்குள்ள போவேன். அதில இருக்க ஏதாவது ஃபோட்டோவ எடுத்து ஸ்டோரி போடுவேன். அதுலேருந்து ஒரு 4 லைக் வரும். ஐ அம் வெரி ஹேப்பி. ஆ இது எங்கேருந்து இந்த விஷயம் எனக்கு இந்த ஹாப்பினஸ் வருதுன்னா, ஆ ஐ வாண்டட் லைக் ஒரு மூவி டைரக்டரா ஆகணும். இல்ல என் மைண்ட்ல இருக்கிற விஷயத்த யாருக்காவது 4 பேருக்கு சொல்லணுங்கிற இடத்துல இந்த மாரி ஒரு ஸ்டோரி போடும்போது, இட் இஸ் ரீச்சிங் பீப்பிள். அட்லீஸ்ட் என் ஸ்டோரிய ஒரு 200 டூ 300 பீப்பிள் டே டு டே பார்க்குறாங்கன்னா, அந்த 300 பீப்பிள் பார்க்குறாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு 20 டூ 30 லைக்ஸ் வருதுன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 15% ஆஃப் பீப்பிள் என்னைய வேலிடேட் பண்றாங்க. இந்த மாரினா என்னோட சீப் டோப்பமைன் இத்தன நாளா இருந்திருக்கு. இத தாண்டி நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலா ஏதாவது கவிதை எழுதுவேன். அத நைட் ஏதாவது போஸ்ட் பண்றது. இல்ல ஏதாவது ஒரு மீமோ, இல்ல ஏதாவது இந்த மாரி பார்க்குற விஷயத்த நான் ஷேர் பண்ணேன். பண்ண உடனே ஏதாவது லைக் வரும். இல்ல ஏதாவது ரிப்ளை. இதுதான் என்னோட மேஜர் டோப்பமைன் ஹிட்டா இருந்துச்சு. இதனால எந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, நான் ரியலாவே ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். நான் ரியலாவே ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஈவன் இப்ப இந்த பாட்காஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னா, இட் டேக்ஸ் ஃபியூ ஸ்டெப்ஸ் ரைட். ஆ எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்கும். அதனால நான் போற இடத்துலலாம் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல வீடியோஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத ஸ்டோரி போடுறது ஓகே. பட் ஸ்டில் இதுல நான் ஸ்கிரிப்ட் எனக்கு ஏதாவது வேணும். இல்ல நான் இத பத்தி நெறைய யோசிக்கணும்ல. இந்த மாரி விஷயங்கள் நான் பண்ணாமலே நான் தவிர்த்திருக்கேன். ஆ ரைட்டிங்கும் அதே தான். எனக்கு லெட்ஸ் சே ஒரு கவிதை அழகா எழுதி, அதில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அத விட ஒரு கான்செப்ட் எடுத்து யோசிச்சு, அத அழகா பிரசன்ட் பண்றத விட, எனக்கு இந்த இன்ஸ்டால ஈஸியா ஸ்டோரி போடுறது இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆ இன்னைக்கு அதே மாரி பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமே! அந்த மாரி சொல்ட்டு இந்த பாட்காஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப இன்னைக்கு எத பத்தி நான் பேசலான்னு நெனச்சேன்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வ்ளாக் லைக் ஆர் ஒரு ஆர்டிக்கல் மாரி எழுதியிருந்தேன். மைண்ட்ல என்ன பிலாசபி பத்தி நான் நெறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல நான் கரண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கேன்? அந்த மாரி யோசிச்சு ஒரு சின்ன ஒரு ரைட் அப் மாரி எழுதியிருந்தேன். அந்த ரைட் அப் மேபி நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். அத படிச்சுட்டு மேபி அதில என்னென்ன பாயிண்ட்ஸ் எனக்கு யோசிக்கிறேன், அந்த மாரி நான் பேசலாம்னு நெனச்சேன். டைட்டில் இஸ் லைக் நத்திங் டூ பிளேம். நான் எதையுமே பிளேம் பண்ண முடியாது. ஏன்னு அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இத பத்தி நான் பேசுறேன். அ இந்த ஆர்டிக்கல்ல. ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் நம்ம என்ன நெனைப்போம்னா, லைக் நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாரி தான் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் மை ஓன் வேர்ட்ஸ்.
அந்த இங்கிலீஷ்ல இருக்கு. அத அப்படியே நான் தமிழ்ல இட்ஸ் நாட் லைக் டிரான்ஸ்லேஷன். பட் நான் என்ன நினைக்கிறேன் அந்த மாரி நான் சொல்லி பேசுறேன். ஃபர்ஸ்ட்டு சம்ஒன் ஹூ இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் தி தாட் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி, வொர்க், work, validation, or any external environment. So always revolve to his own inner mind. As you have the freedom, freedom of everything, freedom of knowing you do not have the freedom. You are set free to live. But do I know what living is? எனக்கு தெரியல. நான் எப்பயுமே யோசிக்கிற மோடு எல்லாமே முரண்பாடுகளா, அதாவது பாராடாக்ஸிக்கல் தாட்ஸ்ல தான் நான் ஜென்ரலாவே யோசிப்பேன். ஆ அது ஏன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுல வந்து நம்ப எனக்கு நான் ஜென்ரலாவே நான் வந்து ஃப்ரெண்டுக்காக, இல்ல ஃபேமிலி, இல்ல மனி, ஒர்க்கு அந்த எந்த விஷயத்தையுமே வந்து நான் ஒரு ப்ராப்ளமாவோ, ரெஸ்ட்ரிக்ஷனாவோ நான் என் லைஃப்ல ஃபீல் பண்ணல. மேபி ஐ அம் வெரி பிரிவிலேஜ்ட் டு ஹேவ் அ குட் பேரண்ட்ஸ் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள். பட் அதுக்கு நான் கஷ்டப்படாம அப்படியே பிரிவிலேஜ் ஆயிட்டேனான்னு எனக்கு தெரியல. மேபி இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை மைண்ட் செட்டான்னு எனக்கு தெரியல. எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் நினைக்கிறது. ஆ இந்த இடத்துல வந்து வென் யூ ஹேவ் தி ஃப்ரீடம், இத தான் நான் ஃப்ரீடம்னு சொல்றேன். அந்த ஃப்ரீடம் ஆஃப் எவ்ரிதிங், எல்லா விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் இந்த ஃப்ரீடம் எங்கேருந்து வருதுன்னா, யூ ஆர் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் யூ டோன்ட் ஹேவ் தி ஃப்ரீடம். இதுதான் நான் சொன்ன பாராடாக்ஸிக்கல் திங். உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லன்னு உங்களுக்கு தெரியும்போது தான் யூ கெட் மோர் ஃப்ரீடம். ஏன்னா, உங்களோட அந்த பவுண்டரி ஆர் லிமிட் உங்களுக்கு தெரியுதுல்ல. அண்ட் யூ நோ இட் அண்ட் யூ லிவ் வித்தின் இட். அதுக்கு அந்த பவுண்டரிய தாண்டி உங்களால முடியும். பட் யூ ஆர் செல்ஃப் அவேர். அதுதான் சொல்ல வரேன். இவ்ளோ நீங்க ஃப்ரீயா நீங்க லிவ் பண்ணணும்னு நெனச்சாலும், எனக்கு ஃபர்ஸ்ட்டு லிவ் பண்றதுனா என்னன்னு தெரியுமா? வாட் லிவிங் இஸ்? இட்ஸ் லைக் இந்த லைன்ல வந்து நெறையா இருக்கு. வாட் லிவிங் இஸ்ல. அ அத நான் என்னால ரைட் வேர்ட்ஸ்ல இன்னும் டீப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கடுத்து தி ப்ராப்ளம் ஆஃப் மேன் வித் அ ஃப்ரீ வில் இஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் நாட் ஹேவிங் எனி ப்ராப்ளம். வென் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங், questioning the path you are choosing with your own consciousness, you reach X. But if it is not the point you should be in for the potential you hold, whom would you question? Is it parents, family, school, college, work, government, and the whole humanity, or whom you blame? இது எங்கேருந்து எனக்கு இந்த மெயினா நான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்னா, நான் எடுத்த எல்லா சாய்ஸஸுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தாட் ப்ராசஸ். அண்ட் ஓன் கான்ஷியஸா செல்ஃப் அவேரா ஐ எம் டேக்கிங் அ டிசிஷன். இந்த டிசிஷன்னால வந்து நான் என்ன வேணாலும் ட்ரை பண்ணியிருக்கலாம் என் லைஃப்ல. அ ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இருக்கலாம். பட் ஸ்டில் இங்க நான் தான் டிசிஷன் மேக்கரா இருக்கிறேன். அ இப்ப இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா, நான் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா, நான் எந்த ஒரு விஷயத்தினாலயும் நான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இங்க இல்ல. இன்னொன்னு வந்து, இப்ப நான் இந்த எஃபர்ட்ஸ்லாம் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல என் லைஃப்ல நான் அச்சீவ் பண்றேன். இல்ல பாயிண்ட் ஏக்கு போறேன்னா, வாட் இஃப் நான் அத விட பெட்டரா இருந்திருக்க வேண்டியது. பட் நான் என்னைய நானே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, அகைன் என்னைய யாரும் கொஸ்டின் பண்றதுக்கு இல்ல. இருந்தாலுமே கூட ஐ கான்ட் கொஸ்டின் எனிதிங். ஐ கான்ட் ப்ளேம் எனிதிங். அந்த மாரி இது கரெக்ட்டான்னு எனக்கு தெரியல இந்த மைண்ட் செட் வந்து. அதுக்கடுத்து வென் எ மேன் இஸ் எனக்கு இந்த லைன் வந்து எனக்கு என்னன்னா இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அத நான் ரொம்ப நம்புறேன். என்னைய கேட்டா செல்ஃப் அவேர்னஸே இல்லாம நீங்க பண்றத நீங்க ரைட்டுன்னு நெனச்சு தப்பான விஷயத்தையும் பண்ணாலுமே கூட அ சம்வேர் யூ கெட் ஹாப்பினஸ்ன்னு நான் ஏன்னு தெரியல நான் நெனைக்கிறேன். அ இந்த லைன்ஸ் வந்து நான் அடுத்து படிக்கிறேன். "வென் எ மேன் இஸ் இக்னரன்ட், ஹி ஃபால்ஸ் பேக் டு தி ரீசன் ஹி குட் கிவ். Unawareness he had in the past, but for someone who is self-aware, he has no past to complain." இது என்னோட பெஸ்ட் லைன்ஸா நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இருந்தது. He has no past to complain or no future to look for, but the present to live. When there is a freedom with awareness, you don't have anything to blame. இதுதான் பிரச்சனை. எனக்கு என்னன்னா, பிரச்சனை இல்லைங்கிற விஷயத்துல நான் அங்கங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரேன். ஆ அது எனக்கு தெரியல ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஃபாலோயிங் தீஸ் தாட்ஸ். இப்ப நான் இவ்ளோ நேரம் யோசிச்சு எழுதியிருக்கேன்ல. அகைன் இது எப்படி நான் எழுதியிருந்தேன்னா, ஒரு செல்ஃப் அவேர்னஸா நான் ஒரு ரேண்டம் ஒரு டைம்ல உட்காந்து என் மைண்ட்ல நான் என்னலாம் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு, இது ரிலேட்டடா என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நெறைய பேர்ட்ட பேசியிருந்தேன். அந்த பேசின எல்லா விஷயத்தையுமே வச்சு எழுதுனது தான். ஃபர்ஸ்ட் லைக்
ஸ்லோவா லைக் காமா நான் என் ஃப்ரீடம்னா என்னன்னு நினைக்கிறேன், இல்ல எனக்கு ஃப்ரீடம் எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு நான் சொல்றேன். மை ஐடியா ஆஃப் மை ஃப்ரீடம். இட்ஸ் மை ஐடியா. அண்ட் ரியல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பேசுறேன். அதுக்கடுத்து வந்து நோ ஒன் டூ ப்ளேம். பிகாஸ் லைக் இது நான் செல்ஃப் எடுத்த டிசிஷன் சொல்லிட்டு. அ இந்த மாரி தான் எழுதிட்டு இருந்தேன். இப்போ ஃபாலோயிங் திஸ் தாட்ஸ் இதே இதுல போனேன்னா, இஃப் ஐ ஆஸ்க் ஒய் ஏன்? இஃப் இட் லீட்ஸ் டு தி பாயிண்ட் வேர் ஃப்ரீடம் இஸ் ஜஸ்ட் அ மாஸ்க் ஆஃப் மை ஃபியர். இந்த இடத்துல தான் நான் உண்மைய ஆக்சுவலா சொல்றேன். நான் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபியர் ஆஃப் மைசெல்ஃப். ஃபியர் ஆஃப் ஃபாலோயிங் டிஸ்பைட் ஹேவிங் ஃப்ரீடம். Fear of not living up to my own potential. Fear of being seen if I try and fall short. இதுதான் என்னோட பெரிய பிரச்சனையே. ஐ ஆக்சுவலி டோன்ட் கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ். பட் நான் எனக்குள்ளாரையே வந்து ஐ எம் செட்டிங் அ ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஆன் மீ. இப்ப நான் இந்த பாட்காஸ்ட்டே ரெக்கார்ட் பண்றேன்னா, எனக்கு வந்து நான் நாளைக்கே 1,000,000 வியூஸோ, இல்ல வந்து இட் நீட்ஸ் டு பி பெஸ்ட் பாட்காஸ்ட்டா இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பட் இதில என்னோட பெஸ்ட்ட நான் குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஐ அம் கீப்பிங் லைக் பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு எனக்குன்னு ஒரு பெரிய மேபி இத நான் என்னோட மோட்டிவேஷனலா இல்ல நான் பெரிய பிக்கர் கோல்ஸ் வச்சிருக்கேனான்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து ஐ அம் கம்பேரிங் வித் த சக்சஸ்ஃபுல் பீப்பிள். மேபி நான் ஒரு 10 விஷயம் ட்ரை பண்றேன்னா, அந்த 10 விஷயத்துலயுமே நான் பெரிய ஆளா இருக்கணும். அப்டின்னு சொல்லி நான் நெனைக்கலாம். அதுக்கும் நான் அடுத்தடுத்த லைன்ஸ்ல அப்படியே ஆன்ஸர் பண்ணுவேன். ஐ எம் ரேடிக்கலி ஃப்ரீ தட் தி ஃப்ரீடம் லீட்ஸ் டு ஆங்ஸைட்டி. அந்த போன லைன்ல வந்து பேசியிருந்தேன்ல, ஃபியர் அந்த இடத்துல இருந்து அப்படியே கன்டின்யூ பண்ணா, ஐ எம் ரேடிக்கலி ஃப்ரீ. தி தட் ஃப்ரீடம் லீட்ஸ் டு ஆங்ஸைட்டி. ஐ வேல்யூ மை ஃப்ரீடம். பட் ஃப்ரீடம் ரிமூவ்ஸ் எக்ஸ்கியூசஸ். இங்க தான் எனக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா, இப்ப நான் வந்து யாருக்கிட்டயாவது போயி, ஏன் இத நீ பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப என் என் அப்பா, அம்மாவோ இல்ல யாராவது என்னைய கொஸ்டின் பண்ணாங்கன்னா, என்னால எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஏன்னா, என் மைண்ட் எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா, ஐ கான்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். பிகாஸ் நான் வந்து செல்ஃப் அவேரான பெர்சனா இருந்துட்டு, எக்ஸ்கியூஸ் சொல்லாம, நான் முன்னாடி பாயிண்ட்ல சொன்ன மாரி, ஐ ஷுட் நாட் திங்க் அபௌட் தி பாஸ்ட். ஐ கான்ட் சேஞ்ச் தி பாஸ்ட். அங்கருந்து லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு, ஐ கான்ட் திங்க் அபௌட் தி ஃபியூச்சர். பட் ஐ ஷுட் லிவ் இன் பிரசன்ட்ன்னு சொல்லிட்டு, என்னால எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் என்னால தாங்கவும் முடியாது. எஸ், ஐ அம் ஃப்ரீ. பட் ஐ டோன்ட் மூவ் ஸ்டேட். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். பட் நான் எங்கேயாவது போனா தானே ஏதாவது ட்ரை பண்ணா தானே எனக்கு கொஸ்டின்ஸ் வரும். இல்ல ஐ வில் பி கம்பேரிங் மை செல்ஃப். அந்த ஃப்ரீடம்ம எப்படி யூஸ் பண்றது? திருப்பியும் இட் வில் அகைன் சர்க்கிள் பேக். டூ ஐ நோ ஹவ் டூ லிவ்? தெரியல இந்த சைலன்ஸ் ஏன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல. பட் ஸ்டில், இஃப் ஐ ட்ரை டு பில்ட் அ ப்ராடக்ட், ஐ அம் ஸ்டீவ் ஜாப்ஸ். இஃப் ஐ ட்ரை டு ரைட், ஐ அம் அ ஷேக்ஸ்பியர். If I try to write a poem, I'm Bharadiyar. If I try to invest, I'm Warren Buffett. I'm Warren Buffett. Sorry for my அசிங்கமா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். எனக்கு அப்பப்ப எனக்கு பேச வராது. நான் ஒழுங்காவே ஒரு விஷயத்த பண்றதே இல்ல. இந்நேரத்துக்கு நான் அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணி, இல்ல பொறுமையா அத எடிட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கணும்ல. பட் ஆனா நான் பண்ணல. இப்ப தெரியுதா என்னோட ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு சொல்ட்டு. நான் இவ்வளோ எழுதியிருக்கேன். நல்லா தான் எழுதியிருக்கேன். பட் ஸ்டில் ஐ அம் கம்பேரிங் மை செல்ஃப். இல்லன்னா ஐ அம் வெரி ஹார்ட் ஆன் மை செல்ஃப். ஹார்ட். ஹெச்-ஏ-ஆர்-டி. எனக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. நான் ஜெனரலா பேசும்போதே ஐ அம் பீயிங் அவேர்ங்கிறத விட ஐ அம் திருப்பி என்னால அந்த வார்த்தைய சொல்ல முடியாது இப்ப. ஏன்னா எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வராது. இப்ப இந்த ப்ரொனன்சியேஷன் வராதனால தான் எனக்கு இந்த பேசவே எனக்கு வந்து பயமா இருக்கு. பட் வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, நான் வந்து செம கான்ஃபிடென்ட்டான பெர்சன். நான் எனக்கு என்னலாம் பிடிச்சிருக்கோ எல்லாமே ட்ரை பண்றேன். ஆனா, அந்த ட்ரை பண்ண விஷயத்துல வந்து இல்ல நான் இதுல எழுதல. பட் நான் ஜென்ரலா நான் செல்ஃப் அவேரா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன் ஃபியூ திங்ஸ் நான் நார்மலா ஒரு பெர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்கள விட, ஐ ஹேவ் அ பெட்டர் மேபி ஸ்கில் செட் ஜென்ரலாவே இருக்கலாம். ஆனா, அந்த ஸ்கில் செட்ட வந்து நான் அதுக்கு மேல ஒரு பிகினர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு இன்டர்மீடியேட் வரைக்கும் நான் போயிடலாம். அந்த ஸ்கில் செட்ட வச்சுக்கிட்டே நான் பெருசா கத்துக்காமலே. அதுலேருந்து நான் அட்வான்ஸ் போனேன்னா, என்னைய போட்டு அடிச்சு சாவடிச்சுருவானுங்க. ஏன்னா, அங்க இருக்கவங்கலாம் வந்து செம்மையா ட்ரெயின் பண்ணி வந்திருப்பாங்க. இப்ப எனக்கு என்ன ஆக்சுவல் பயம்னா, இஃப் ஐ ட்ரெயின் இட் அண்ட் இஃப் ஐ டோன்ட் பி இன் த டாப் 1% என்னோட ஈகோ அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இல்ல என்னைய யாராவது யாருமே என்னைய கொஸ்டின் பண்ண போறதில்ல. எனக்கு நானே கொஸ்டின் பண்ணிப்பேன். இது பிரச்சனை. அதுக்கடுத்து லாஸ்ட்லி இத நான் ஒரு பொயட்டிக்கா முடிக்கணும்னு சொல்லி முடிச்சேன்.
But still, I'm not sure if I'm like living in the same thing. Let me live a life like a photograph. I capture to understand the light and reflection, not to be fan ho. ஃபேன் ஹோங்கிறதே ஒரு பெரிய ஜாப்பனீஸ் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த போஸ்ட்ட வந்து நான் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இன்ட்ராநெட்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில லாஸ்ட்ல எப்படி முடிச்சிருக்கேன்னா, தேங்க்ஸ் ஃபார் ரீடிங். ஓகே. பிஎஸ்ன்னு போட்டுட்டு, இந்த மொத்த போஸ்ட்டையும் நீங்க படிக்கலனாலுமே கூட, கீழ நான் போட்ட பிஎஸ் படிச்சாலே நான் ஆக்சுவலா ஏன் இத எழுதியிருக்கேன், இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம்னு மேபி இஃப் யூ நோ சைக்காலஜி ஆர் உங்களுக்கு அ நெறையா எக்ஸ்பீரியன்ஸோ, அறிவு இருந்தா உங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் இத படிச்சுட்டு அப்படியே அப்ரப்ட்டா நான் பாட்காஸ்ட்ட ஸ்டாப் பண்ணிருவேன். மேபி யூ கேன் திங்க் த்ரூ மை லென்ஸ் ஆர் இஃப் யூ ஹேவ் எனி லைக் தாட்ஸ். நான் ஏன் இப்படி யோசிச்சிருக்கேன்? ஆர் இஃப் யூ ஹேவ் லைக் ஃபெல்ட் தி சேம் திங். ஏன்னா நெறைய பேரு தே டோல்ட் லைக் மை ஃபிரெண்ட்ஸ் லைக் ஃபியூ பீப்பிள் ரெட் ஐ போஸ்டட் திஸ் ப்ளாக் இன் மீடியம். ஐ வில் ஆல்சோ அட்டாச் தி லிங்க். தே டோல்ட் லைக் தே வேர் ஆல்சோ திங்கிங் தி சேம். பட் இங்க எனக்கு பிரச்சனை வரும். நீ எப்புட்றா என்னைய மாரி யோசிக்கலாம்னு சொல்ட்டு. திஸ் இஸ் ஹவ் திஸ் கம்ப்ளீட் பாட்காஸ்ட் எபிசோட் வுட் பி. நான் பீப்பிள் கூட பேசுறது, அதிலருந்து நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன். இட் வில் பி லைக் ஃபுல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். And maybe like after listening to me, you might have hate Logesh. And you, it's, sorry, தெரியாம ரிவீல் பண்ணிட்டேன் அவன் பேர. ஆ, உங்களுக்கு பிடிக்காம போலாம். இல்லன்னா வந்து இட் ஃபீல்ஸ் லைக் மேனிபுலேஷன் மாரி இருக்கலாம். நான் மேனிபுலேஷன் மாரி அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ணா பரவால்ல. நான் என்னைய நானே மேனிபுலேட் பண்றேன்னு நீங்க நெனைக்கலாம். ஆ, ஐ டோன்ட் கேர்ன்னு நீங்க சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ கேர். நான் பேச எப்படி போட்டு முடிச்சேன்னு சொல்லிடுறேன். I'd be happy if you just scroll through the post and reach this section because it is just me, not good at writing, trying to put a cluttered mind onto paper without using AI after a while. That saying, if you are reached till here, if you are listened to my podcast, thanks for listening and thanks for wasting your time. There are நிறைய விஷயம் உங்களுக்கு பெட்டரா இந்த உலகத்துல பண்றதுக்கு இருக்கு. லிவ் இன் பிரசன்ட். மேபி அடுத்த எபிசோட் போட்டா கேட்க வாங்க. நெறைய பேர் கேட்டா என்ன பண்ணுவேன்? தெர்ல நான் பயந்துட்டு கண்டிப்பா கட் பண்ணிருவேன். ஐ ஹேவ் தி ஃபியர் ஆஃப் அந்த பெர்ஃபெக்ஷன்ல இருக்கணும்னு. தேங்க் யூ. பை பை.